ஒட்டுமொத்தமாக அஜித்தை வந்து காலி பண்ணக்கூடிய வேலைகள், அவரை வந்து கார்னர் பண்ணக்கூடிய வேலைகளை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எதனால இந்த டார்கெட் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க? என்ன படம் முடிஞ்சவனே இந்த சம்பந்தமா எது நம்மளுடைய காதில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் இந்த நாட்டை விட்டே போயிடுறாரு. பட ஷூட்டிங் இருக்கிறப்ப இங்கே இந்தியா வர்றாரு, அவர் அது பிறகு போயிடுறாரு. அந்த மாதிரியே இருக்காரு. தமிழ்நாடே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருந்தது. விஜயகாந்த் அவருடைய இறப்பும் அப்படி தான். விஜயகாந்துக்கு தொடர்பே இல்லாத ஆட்கள் கூட வருத்தப்பட்டாங்க. இவர் அதெல்லாம் வந்து கலந்துருக்கணும். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி துரைசாமியினுடைய மறைவுக்கு போகிறார். அப்போ உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டா ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கிறீங்க, தேவைப்படலைன்னா அவரை அவாய்ட் பண்ணுறீங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. ஒரு அச்சனேட்டராக இருக்கிறப்ப அவர் தேடி கண்டுபிடிச்சி அவர் நல்ல கதை இருந்தால் அவர் ப்ரொடியூசர் இவரே கொடுத்து புது இயக்குநர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்த ஒரு நடிகர்னா அஜித் தான். ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவர் வளர்த்து விட்ட அந்த அகத்தியனவே ஒரு மதிக்கலை, அதுக்கடுத்து தொடர்ந்து படம் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது சம்பந்தமாக காவல் கோட்டைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீரோ பேஸ்ட் இல்லாமல் ஸ்டோரி பேஸ்ட் படங்கள்லாம் போயிட்டார். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து காவல் கோட்டை படத்தில் வந்து இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு அஜித்தை. அதனால ஏன்னா முதல்ல ஆல்ரெடி அப்போ என்ன மாதிரியா அவர் இது கெட்ட போடணும் அப்படின்றது டைரக்டர் முடிவு பண்ணணும், ப்ரொடியூசர் முடிவு பண்ணணும், அவர் முடிவு பண்ணணும். இல்லை அந்த ரசிகர் இல்லாத நல்லா இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சா கூட சரி ஏற்றுக்கலாம். அவருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆட்டில் வந்து இவர் ஒரே மாதிரி நடிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஓப்பனாக சொன்னால் விஜய் படம் எடுத்துங்க. விஜய் எத்தனை கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டார். யூகே மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் 75% லைக்காவுடைய மொபைல். சினிமாங்கிறது ஒரு பேஷனுக்காக பண்ணுறாங்களே ஒழிய மொத்தத்துக்கு ஃபைனான்ஸ் லாக் ஆயிடுச்சு, அதனால வந்து படமே ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதனால கண்டிப்பாக வர மாட்டார். இன்னும் ஒரு 3-4 வருஷம் தான் அவர் சினிமா துறையிலே இருப்பார். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் பத்திரிகையாளர், சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜுபைர் அவர்கள். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடிகர் அஜித் அவர்கள் வந்து எந்த நிகழ்ச்சியும் கலந்து கொள்வதில்லை. அவர் சினிமாவில் தான் சம்பாதிச்சிருக்கிறாரு, சினிமாவில் தான் நிறையா வந்துட்டு புகழ் பெற்றிருக்கிறாரு. ஆனால் சினிமா மதிக்காமல் அவர் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சினிமா அவரை வாழ வச்சுட்டு இருக்கும்போது ஏன் எந்த நிகழ்ச்சியுமே அவர் பங்கேற்கிறது இல்லை? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏங்க 2 படம் பெரிய படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு, 1000 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அடுத்தடுத்த இன்னொரு படங்கள் கமிட் ஆகிருக்கிறாங்க. சிலர் வேணும்னே இப்போ சமீப காலமாக பைகாட் அஜித் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அஜித்தை குறி வைத்து அவரை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வர்றதில்லை, படங்களுக்கு அவர் பெர்சனலாக அவர் வந்து ஒரு தனிமை விரும்பியாக இருக்கார். தனியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் மன்றமே கலைச்சிட்டார். மன்றமே கிடையாது, படங்கள் நடிக்கிறார். படம் முடித்தவொடனே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு ப்ரைவேசியாக இருக்கணுன்றதுனால வெளிநாடு போயிடுறாரு. இப்போ அதை என்ன செய்கிறாங்கன்னா, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அவர் சில தவறுகள் செய்கிறார். அதெல்லாம் மறுக்க முடியாது. ஏன்னா அவருடைய நெருங்கிய அனுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இறந்தது கூட வரமாட்டேங்கிறார். ஆமாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் அவர் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே, கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. ஆனால் அவருடைய இறந்ததுக்கும் போல விஜயகாந்தனுடைய இறப்புக்கு வரவும் இல்லை, அதுக்கு உண்டான அந்த மரியாதையும் செய்யல. இதெல்லாம் ஒரு தவறான விஷயம். மற்றபடி மொத்தத்துக்கே அவர் ஒரு தவறான ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறாங்க. அது தவறு. அவர் பட ப்ரொமோஷனுக்கு வரதில்லை அப்படிங்கிறாருன்னா அது ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டாரு. அதனால் ப்ரொமோஷனுக்கு வரல, அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஒத்துக்கிட்டு தான் இவர் படத்தில் நடிக்க வைக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ தொடர்ந்து இந்த விடாமுயற்சி முடிய போது, ஆல்மோஸ்ட் முடிய போது, இன்னொரு 20% பேலன்ஸ் இருக்குது. அடுத்து அந்த ஆதிக் ரவிச்சந்திரன் படத்துக்கு உண்டான போஸ்ட் ப்ரொடக்ஷன், இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் படங்கள் பண்ணுறதுல பிஸியாக இருக்கார். ரசிகர்கள் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அவருக்குன்னு ஒன்று ஆடியன்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. அவர் என்னதான் தனிமை விரும்பியா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறமோ இல்லை விஜயகாந்த் சார் மறைவுக்கோ போகல. அவர் இந்த விஷயங்கள்லாம் எதனால பண்றாரு? ஏன் அதுல இருந்து தனிமைப்படுத்திக்கிறார்? இல்லை, அது தவறான விஷயம், மிக மிக தவறான விஷயம். அவர் நடிகராக இருந்தால் இல்லாட்டியும் கூட ஒரு தனி மனிதராக, அன்னைக்கு எஸ்பிபிங்கிறவர் சம்மந்தமே இல்லாதவரும் கூட நீங்கள் வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவர் பாடலை கேட்கக்கூடிய அத்தனை பேருமே இப்படி ஒரு குரல் போயிடுச்சே அப்படின்ற ஒரு வருத்தப்பட்டாங்க. தமிழ்நாடே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருந்தது. விஜயகாந்த் அவருடைய இறப்பும் அப்படி தான். விஜயகாந்தனுடைய இறப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு தொடர்பே இல்லாத ஆட்கள் கூட வருத்தப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தன் வீட்டில் ஒருத்தர் இறந்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் நடந்த விஷயத்த இவர் அதெல்லாம் வந்து கலந்துருக்கணும். அது தனிப்பட்ட முறையில் அவர் இதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறதான் அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி துரைசாமியினுடைய மறைவுக்கு போகிறார். சைது துரைசாமியினுடைய பையன் வெற்றி துரைசாமியினுடைய மறைவுக்கு போகிறாரு. அவருக்கு அவருடைய நல்ல நட்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டா ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கிறீங்க, தேவைப்படலைன்னா அவரை அவாய்ட் பண்ணுறீங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை அஜித் மாற்றிக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதெல்லாம் அவர் மாற்றிக்கணும். இதெல்லாம் அடிப்படை மனித பண்பு. இதெல்லாம் இதை செய்யணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக அஜித்தினுடைய அந்த இமேஜை காலி பண்ணுறதுக்கான சில வேலைகள் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கெட்டப்பே போட்டு நடிக்கிறதில்ல,
எல்லா படத்துலையும் ஒரே கெட்டப்பில் நடிக்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எதனால இந்த டார்கெட் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க, என்ன காரணம்? அதுதான் தெரியல. இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பரபரப்பான ஒரு செய்திக்காக இவரை ஒரு செய்தியை ஆக்குறாங்களோன்ற மாதிரி தான் தெரியுது. வேற எந்த விதமான அஜித் பற்றின ரிவெஞ்ச் எதுவும் கிடையாது யாருக்கும். ரெண்டாவது நடிகர்களை டேரக்டரை தன்னை வளர்த்து விட்டு டேரக்டரை மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதிகமான புதுமுக இயக்குநர்களை உருவாக்குனதே அஜித் தான். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறப்ப அவர் தேடி கண்டுபிடிச்சி அவர் நல்ல கதை இருந்தால் அவர் ப்ரொடியூசர் இவரே கொடுத்து அவர் டேரக்டராகி கொண்டு வந்து நிப்பாட்டினது நம்ம ஏஆர் முருகதாஸாக இருக்கட்டும், நம்ம எஸ் ஏ சூர்யாவாக இருக்கட்டும், எத்தனையோ பேரை உருவாக்கியிருக்காரு. அந்த மாதிரி புது இயக்குநர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்த ஒரு நடிகர்னா அஜித் தான். அப்படிங்கும்போது அவர்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாரு. வான்மதின்னு ஒரு படம், அதாவது அஜித் அப்கமிங் வர ஸ்டேஜில் அதுக்கு முன்னாடி அகத்தியன் மதுமதினு ஒரு படம் பண்ணார். ஒரு 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 10-11 இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர், கமர்ஷியல் டேரக்டர் அந்த மாதிரி தான் இருந்தார். அதற்கு பிறகு வான்மதி பண்ணுறாரு, காதல் கோட்டை பண்ணார், 2 படம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவருடைய க்ரோத் வேலை எங்கேயோ போயிடுச்சு, இவருடைய க்ரோத் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவர் வளர்த்து விட்ட அந்த அகத்தியனவே ஒரு மதிக்கலை, அதுக்கடுத்து தொடர்ந்து படம் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது சம்மந்தமாக நானே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டேரக்டர் அகத்தியன் சார்கிட்ட பேசினேன். என்ன சார் இந்த மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில், என்ன நடந்தது சார் அப்படின்னா, இல்லை நானும் அஜித்தும் சேர்ந்து காதல் கோட்டைக்கு பிறகு 2 படம் பண்ணுறதுக்கு உண்டான நாங்கள் ப்ராசஸ் நடந்துச்சு. ஒரு படம் இந்த பாக்யம் சினி கம்பெனிஸ் பழனிசாமி பாக்யராஜ் படம்லாம் பண்ணுவார், அவருடைய பையன் கார்த்திக்னு, அவரும் அஜித்தும் பர்சனலாக ஃப்ரெண்டு. அப்போ அவருக்காக நெட்டச்சட வயசுன்னு ஒரு படம் பண்ணாங்க, அவருக்காக ஒரு படம் பண்ணுறார். அந்த படத்துக்கு அஜித் ரெஃபர் பண்ணியிருக்கார் அகத்தியன் சாரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்குண்டான டிஸ்கஷன்லாம் போய் டேக் ஆஃப் ஆகிறப்ப ஏதோ காரணங்களால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால அந்த படம் அப்படி ட்ராப் ஆயிடுச்சு டேக் ஆஃப் ஆகல. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காரு அஜித் சார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாலமுருகன் ஒரு கேமராமேன் இருக்கார், அமராவதி படத்தினுடைய கேமராமேன், நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு படம் பண்ணுறதாக ஒரு இது. அப்போ அந்த படத்துக்கும் இவர் தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த படத்துக்கு உண்டான ப்ராசஸ்லாம் போயிட்டு அதுவும் சில நேரங்களில் டேக் ஆஃப் ஆகாமல் போயிடுச்சு. அதாவது காதல் கோட்டைக்கு முன்னால் அகத்தியன் அவர்களுடைய படங்கள் வேறு மாதிரி இருக்கும், காதல் கோட்டைக்கு பிறகு வேறு மாதிரி இருக்கும். காதல் கோட்டைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீரோ பேஸ்ட் இல்லாமல் ஸ்டோரி பேஸ்ட் படங்கள்லாம் போயிட்டார், கோகுலத்தில் சீதை, விடுகதை மாதிரி படங்கள். அப்போ இவர் ஒரு கமர்ஷியல் பெரிய ஹீரோ ஆகிட்டார். இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு, இதுதான் காரணம். ஆனால் இது என்ன சொல்லிட்டாங்க, அவர் மதிக்கலை, அவர் அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் காதல் கோட்டை படத்தில் இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு அஜித்தை. அதனால ஏன்னா முதல்ல ஆல்ரெடி அப்படி டார்ச்சர் பண்ணியிருந்தாருன்னா 2வது படம் ஏன் வாய்ப்பு கொடுத்துருக்கப்படுறாரு. முதல் படம் வான்மதினு ஒரு படம் பண்ணுறாங்க, சிவசக்தி பாண்டியன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அகத்தியன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, அஜித் சார் நடிக்கிறாரு, இவங்க காம்பினேஷனாக ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு கமர்ஷியல் படம் போச்சு. அடுத்த படம் காதல் கோட்டை பண்ணுறாங்க, மிகப்பெரிய ஹிட்டு. முதல் படத்தில் வான்மதியிலேயே இவர் டார்ச்சர் பண்ணியிருந்தாருன்னா எதுக்கு 2வது படம் உடனே கொடுக்க போகிறாரு, அதுவே ஒரு தவறான. அப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஒரே கெட்டப்பே போடுறாரு அஜித் அப்படின்னு. அஜித் ஒரு 5 படம் சொல்லலாம் குறிப்பிட்டு அஜித் எந்த மாதிரியான கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு. சிட்டிசனாக இருக்கட்டும், ரெட்டாக இருக்கட்டும், வரலாறுல டோட்டல் பாடி லாங்குவேஜ் பல காலத்துக்கு முன்னாடி எடுத்த படங்கள் இப்போ நடிக்கிற படங்கள் ஒரே மாதிரி நடக்குது. விஸ்வாசம் எடுத்துங்களேன், விஸ்வாசத்தில் ஒரு பக்காவான ஒரு கிராமத்தால் மாதிரி அந்த மீசை, இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம். வீரம் எடுத்துங்க, க்ளீன் ஷேவில் மீசை மட்டும் வச்சிருப்பாரு, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பார், அந்த கெட்டப் செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு எல்லாமே ஒயிட் ஹேர்ல தான் நடிக்கிறாரு. அவர் அது கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்லை என்ன ஒரு குடும்பம் அப்படின்னா, அவங்களுக்கு அவரை ரசிக்கிற ரசிகர்கள் இது எதையுமே அவங்க விமர்சனமாக வைக்கல. சரி, அவரை போட்டு படம் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர் யாரும் இதை விமர்சனமாக வைக்கல. அவரை போட்டு படம் டைரக்ட் பண்ணுற டைரக்டருக்கும் இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அவர் எப்படி இருந்தாலும் அவரை பார்க்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய, கொண்டாடக்கூடிய ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களே கவலைப்படல. அந்த அவருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆட்டில் இவர் ஒரே மாதிரி நடிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்ப்பா சொன்னால், விஜய் படம் எடுத்துங்க, விஜய் எத்தனை கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டார் சமீப காலமாக. எல்லா படத்துலையும் ஒரே மாதிரியான இருக்குது. அது அவங்களுடைய கம்ஃபர்டபுள், அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு என்ன வருமோ அதான் செய்கிறாங்க. அதை ரசிகர்கள் ஏற்றுக்கிறாங்க. விஜய் ரசிகராக இருந்தாலும் விஜய் அவர் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிறாங்க, அஜித் ரசிகராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிறாங்க. அப்படியே நடிச்சிருந்தாலும் கூட ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய சம்பளம் ஏறிட்டு போகுது, அவருடைய வருமானம் ஏறிட்டு போகுது, அவரை போட்டு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் லாபமும் ஏறிக்கிட்டு போகுது. இன்றைக்கி எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் அவர் கால்ஷீட் கிடைக்காதான்னு காத்துட்ருக்காங்க. அப்போ என்ன மாதிரியா அவர் இது கெட்டப் போடணும் அப்படின்றது டைரக்டர் முடிவு பண்ணணும், ப்ரொடியூசர் முடிவு பண்ணணும், அவர் முடிவு பண்ணணும். இல்லை அந்த ரசிகர்கள் இல்லாத நல்லா இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சா கூட சரி ஏற்றுக்கலாம். எதுவுமே இல்லை, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாரு, படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி யாராவது முக்கியமான ஆட்கள் இறந்து போனாங்களோ அதுக்கு வர மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் ஒரு சொல்லக்கூடிய விஷயத்தில் நியாயம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக அஜித்தை காலி பண்ணக்கூடிய வேலைகள், அவரை கார்னர் பண்ணக்கூடிய வேலைகளை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுலாம் சில்லியான குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா அதை பெருசாக அஜித்தை ஏற்றுக்கிற மாட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள் அஜித் காதுக்கு போனாலே அவர் ஏற்றுக்கிற மாட்டார். படம் முடிஞ்சவனே இந்த சம்மந்தமாக எது நம்மளுடைய காதில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான்
அவர் இந்த நாட்டை விட்டே போயிடுறாரு. பட ஷூட்டிங் இருக்கிறப்ப இங்கே இந்தியா வர்றாரு, அவர் அதுக்கு பிறகு போயிடுறாரு. அந்த மாதிரியே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் ஒரு 4-5 வருஷம் தான் நடிப்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னொரு செய்தி என்னன்னா, அவர் நடிச்சிட்டு இருக்கிற விடாமுயற்சி படம் ஸ்டாப் பண்ணப்பட்டது. அதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் இஷ்யூன்றாங்க. அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ காரணம் பார்த்தீங்கன்னா லால் சலாம் படம் சரியாக ஓடலை, அந்த காரணத்துக்காக தான் இந்த படம் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு செய்திகள் வெளியாகுது. அது உண்மைதானா? படம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதில்லை. ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து முழுக்க வெளிநாடுகளில் எடுக்கப்பட்டு இருக்க படம். லாஸ்ட் டைம் ஒரு ஷெட்யூல் போட்டு போய் அங்கே பெரிய மணல் புயல்லாம் அடித்து ஒரு 15 நாள் ஷூட்டிங்கே பண்ணாமல் ஒரு அவுடோர் யூனிட்டை வெளிநாட்டில் கூட்டு போய் வச்சு ஷூட் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் வந்தால் அதுக்கு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறது தெரியும். ஃப்ளைட் டிக்கெட் போடணும், ரூம் ரெண்டல் கொடுக்கலாம், அது முடியாமல் போயிடுச்சு. ரெண்டாவது ஒரு ஷெட்யூல் போய் அங்கே வேறு ஏதோ பனி புயலோ அடித்ததில் ஒரு பிரச்சனை வந்து அது ஒரு வாரம் இருந்துட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி 2 ஷெட்யூல் போய் பணம் வேஸ்ட்டாக போச்சு. அது ஒன்று. ரெண்டாவது இந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த லைக்கா கம்பெனி வந்து ஒரு லண்டன் கம்பெனி. இங்கே படம் எடுக்கிறது வந்து அஜர்பைஜான் மாதிரியான இன்னொரு நாட்டில் எடுக்கிறாங்க. ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு என்ன தான் நம்ம அஃபிஷியலாக போனால் கூட அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் போகிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது அது வந்து பவுண்டில் வந்து இந்த நாட்டுக்கு டாலராக கன்வெர்ட் பண்ணணும், அந்த நாட்டில் என்ன மணியோ அந்த மணியை கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கு அந்த நாட்டில் பெர்மிஷன் வாங்கணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள்லாம் வந்ததும் ஒரு காரணம். லால் சலாம் பிரச்சனையும் ஒரு காரணம். லால் சலாம் ஒரு பெரிய லெவலில் அந்த படத்துக்கு ஒரு பெரிய லாஸ் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த படத்துக்கும் சேர்ந்து ஃபைனான்சியலாக ஒரு சிக்கல் இருக்கு. ஆனால் அவங்கள மாதிரியான லைக்கா மாதிரியான ஆட்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. ஈஸியாக வந்து அதை ரிலீவ் ஆகி வந்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூகேலையும் சரி யூஎஸ்லையும் சரி மிகப்பெரிய நம்ம ஊரில் எப்படி ஏர்டெல் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபோன் நெட்வொர்க் கம்பெனி வச்சுருக்காங்க லைக்கா. லைக்காவுக்கு வந்து வெறும் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு படம் லால் சலாமில் ஒரு 10 கோடி ரூபா நஷ்டமாச்சு, ஒரு 20 கோடி ரூபா நஷ்டமாச்சு, அவ்வளோதான் கம்மி. அது கிடையாது. இன்னைக்கு நம்ம ஏர்டெல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா மொபைல், அந்த மாதிரியான ஒரு மொபைல் சர்வீஸ் வந்து லைக்கா. லண்டனில் வந்து மிகப்பெரிய ஒரு மொபைல் கம்பெனி வந்து லைக்கா மொபைல் சர்வீஸ். யூஎஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு யூகேல வந்து ஒரு 70% அவங்க தான் பண்ணுறாங்க. யூகே மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் 75% லைக்காவுடைய மொபைல். அதே மாதிரி யூஎஸில் வந்து 25-30% வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாங்கிறது ஒரு பேஷனுக்காக பண்ணுறாங்களே ஒழிய மொத்தத்துக்கு ஃபைனான்ஸ் லாக் ஆயிடுச்சு, அதனால் வந்து படமே ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த சிக்கலை கிரியேட் பண்ணிடுவாங்க. என்னென்னா இந்த நடைமுறை சிக்கலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கொண்டு போகிறது வரதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குது. ஏற்கனவே 2-3 ஷெட்யூல் போட்டு ட்ராப் ஆனது, அந்த லால் சலாமில் கொஞ்சம் பிரச்சனை வந்ததெல்லாம் ஒரு கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு எனக்கு தெரிஞ்சு 100% அந்த படத்தை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்க. ஏன்னா பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை எடுக்கணும் இல்லையா, நான் நிறைய பேர்ட்ட கமிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் படம் மிக விரைவில் அதை முடித்து கொண்டு வந்துடுவாங்க. அதனால் பெரிய சிக்கல்லாம் வராது. இன்னும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரு 2026 முற்றிலுமா. கண்டிப்பாக அஜித் சாரும் வருவாருன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அது உண்மைதானா? 100% வரமாட்டார், வரவே மாட்டார். ஏன்னா மன்றத்தை வச்சு அவரால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுவே வேணான்னு கலைச்சிட்டார். ஒரு கூட்டம்னாலே ஒரு அலர்ஜி. பத்திரிகை சந்திக்க மாட்டார், மன்றத்துக்கு போக மாட்டார், தன்னுடைய படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கே வர மாட்டார். அப்படிங்கும் போது அவர் கட்சி ஆரம்பித்தாலும் எவ்வளோ பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக வர மாட்டார். இன்னும் ஒரு 3-4 வருஷம் தான் அவர் சினிமா துறையிலே இருப்பார். அதுக்கு பிறகு ஏதாவது வெளிநாடுகளில் போய் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ துபாயில் ஆஃபீஸ் போட்டிருக்கிறாரு, துபாயில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு தனிமை விரும்பியாக இருக்கிறார். அது அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறார். ரோட்டில் 10ஓட 11 நம்ம போயிடணும், போகிறப்ப அந்த மாதிரியான வாழ்க்கை பேர் புகழ் எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் ஒரு சாஃப்டான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு. அது இன்னும் கொஞ்ச நாளில் சினிமாவில் வந்து அப்படியே கொஞ்சமாக ஒதுங்கிடுவார்னு தான் தோணுது.